Hello friends, welcome to our channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Google Drive பத்தி பார்க்க போறோம். அதாவது நம்ம Google Driveல எப்படி நம்ம கம்ப்யூட்டரோட ஃபைல்ஸை ஆட்டோமேட்டிக்கா எப்படி சிங்க் பண்ணி வைக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இப்போ நம்ம Windows 10ல எப்படி Google Driveல நம்ம கம்ப்யூட்டர் சிங்க் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம சிங்க் பண்ணி வைக்கிறதால நமக்கு எந்த டேட்டா லாஸும் வராது. நம்ம ஹார்ட் டிஸ்க் ஃபார்மேட் ஆயிடுச்சு இல்ல நம்ம கம்ப்யூட்டர் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எந்த மெயில் ஐடியை Google Drive ஓபன் பண்ணி சிங்க் பண்ணி வைக்கிறோமோ அதே மெயில் ஐடியை நம்ம இன்னொரு புது லேப்டாப்லயோ புது சிஸ்டத்துலயோ நம்ம போட்டு நம்ம டேட்டாவை நம்ம திரும்பி எடுத்துக்க முடியும். நம்ம சேனலில் ஏற்கனவே Google Drive பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருப்போம், எப்படி சிங்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதை பார்க்காதவங்க மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாய்ஸ் இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோவும் உங்களை தேடி வரும். ஓகே வாய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ நம்ம Chrome ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் Chrome ஓப்பன் பண்ணோடனே உங்களோட மெயில் ஐடி போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெனு இருக்கும். மெனுவில் போய் பார்த்தீங்கன்னா டிரைவ்னு இருக்கும். இந்த டிரைவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதிலே நம்ம கம்ப்யூட்டரை சிங்க் பண்ணிக்கலாம்னு சொல்லி நினைப்பீங்க. பட் இதில் முடியாது. அந்த மெத்தட் இப்போ மாற்றிட்டாங்க. முன்னாடி இதிலே வந்துட்டு சிங்க் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. நான் ஒன்றா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மை டிரைவ்னு இருக்குது. இந்த மை டிரைவ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக உங்களோட ஃபைல்ஸை, உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸை நீங்கள் இதில் சேவ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சிங்க் மை கம்ப்யூட்டர். இது வந்து மை கம்ப்யூட்டரு. உங்கள் கம்ப்யூட்டரோட, அதாவது நம்ம உங்கள் கம்ப்யூட்டரில் உள்ள ஃபைல்ஸு எது சிங்க் ஆகிருக்குன்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். முன்னாடி வந்து இங்கேருந்தே நம்ம இந்த சாஃப்ட்வேர் Google Drive சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி சிங்க் பண்ண முடியும். பட் இப்போ வந்துட்டு தனியாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம Windows 10க்கு எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு டவுன்லோட் Google Drive போட்டுங்க. டவுன்லோட் Google Drive போட்டு என்ட்ரி போடுங்க. போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வருது பாருங்க, டவுன்லோட் Google Drive வருது. இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அதே அந்த இடத்துல டவுன்லோட் Google Drive ஃபார் டெஸ்க்டாப்னு இருக்கு. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல Google Drive செட்டப்பு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம Google Drive டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு இந்த CDE மாதிரியே Google Driveன்னு ஒரு தனியாக ஒரு டிஸ்க் ஒன்று இங்கே நமக்கு வந்துடும். நம்ம ஒர்க் பண்ணுற ஃபோல்டர் நீங்கள் அதில் நம்ம வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் எந்த மெயில் ஐடியில் Google Drive சிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதே மெயில் ஐடியை நியூ சிஸ்டத்தில் போட்டு நீங்கள் திரும்பி அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி அதில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா திரும்பி நீங்கள் சிங்க் பண்ணி வச்சுருக்க ஃபோல்டர் திரும்பி அங்கே வந்துடும். ஸோ உங்களுக்கு டேட்டா லாஸ் ஆகாது. உங்களுக்கு எதிர்பாராத விதமாக உங்கள் சிஸ்டம் கரெக்ட் ஆகிடுச்சு, இல்லை உங்கள் ஃபைல் எதாவது கரெக்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க்கு அக்சஸ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதே மெயில் ஐடியை வேறு சிஸ்டத்தில் போட்டு நீங்கள் Google Drive இன்ஸ்டால் பண்ணி திரும்பி அந்த ஃபைல்ஸ் உங்களுக்கு ரெக்கவர் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கவர்னு சொல்கிறத விட நீங்கள் அது வந்து Google ஸ்டோரேஜில் தான் அது இருக்கும். நீங்கள் அப்படியே அதை நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், செட்டப் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு இது வந்து நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி கேட்கும், do you want to allow this app to make changes to your device? எஸ் கொடுத்துருங்க. நீங்கள் ஷார்ட்கட் வேணும்னா நீங்கள் ஷார்ட்கட் வச்சுக்கலாம். எனக்கு ஷார்ட்கட் வேணாம், நான் இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஓகே கைஸ், இப்போ எனக்கு முடிஞ்சிச்சு. சைன் வித் ப்ரௌசர்னு கேட்குது. ஓகே கொடுத்துட்றேன். இப்போ என்னோட மெயில் ஐடியை நான் போட்டு இதில் ஒரு தடவை நான் லாகின் பண்ணிக்கிறேன். கைஸ், இப்போ எனக்கு சக்ஸஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இது க்ளோஸ் கொடுத்துட்டு
இதையும் க்ளோஸ் கொடுத்துருங்க. இது மினிமைஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் இஸ் லோடிங் யுவர் ஃபைல்ஸ்னு வருது. ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சிம்பிள் வந்துருச்சு, கூகுள் டிரைவ். ஸோ இப்போ நீங்கள் மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்கு நான் எக்ஸ்பிசி ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இப்போ நமக்கு இந்த இடத்துல கூகுள் டிரைவ்னு இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ஃபைல் வந்துருச்சு. ஸோ இதை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். பண்ணால் இங்கே மை டிரைவ்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என் டிரைவில் வச்சுருந்த மை டிரைவில் வச்சுருந்த எல்லா ஃபைல்ஸும் எனக்கு இதில் வந்துருச்சு. உங்களுக்கு இதுலேயே எல்லாம் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் நான் வந்து இது உள்ள போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ எனக்கு கீழே இந்த ஃபுட்டேஜ் வந்து எனக்கு அங்கே இருக்கணும். சாரி, இல்லை எனக்கு இந்த மியூசிக் ஃபோல்டர் வந்து எனக்கு வந்து கூகுள் டிரைவில் போகணும் அப்படின்னா இந்த மியூசிக் ஃபோல்டரை நான் காப்பி பண்ணி மை டிரைவில் போட்டுக்கிறேன். ஸோ இனிமேல் நான் ஒர்க் பண்ணும்போது எந்த ஒரு எக்ஸல் ஃபைலாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் எதுவுமே நான் ஒர்க் பண்ணும்போது கூகுள் டிரைவில் போயிட்டு மை டிரைவ் நான் இதுக்குள்ளே போய் நான் சேவ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபைல்ஸு அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து நான் இப்போ க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணி ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஃபைல்ஸில் போயிட்டு நான் சேவ்னு கொடுக்குறேன். இப்போ நான் மை கம்ப்யூட்டர் டபுள் கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கூகுள் டிரைவ்னு இருக்கும். நான் கூகுள் டிரைவ் கிளிக் பண்ணி மை டிரைவ்னு கிளிக் பண்ணி நான் இங்கே ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இதில் நான் சேவ் கொடுக்குறேன். டெஸ்டிங் அப்படின்னு போடுறேன். போட்டு சேவ்னு கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எனக்கு சேவ் ஆகிடுச்சு. நான் சேவ் கொடுத்துட்டேன். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். பாருங்க, இப்போ கடைசியாக ஓப்பன் பண்ணேன். இப்போ கடைசியாக சேவ் பண்ண எக்ஸல் ஷீட்டு சிங்க்னு வந்துருச்சு. அதாவது இப்போ நம்ம எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த ஃபைலில் எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் உங்களுக்கு இங்கே சிங்க் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சிங்க் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் கடைசியாக பண்ண எல்லா ஆக்ஷன்ஸும் இங்கே லைனாக உங்களுக்கு சிங்கர் ஆகிட்டே இருக்கும். எல்லா ஆக்டிவிட்டியும் உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கு சிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வழக்கமாக சொல்லலாம், ஷேர் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அனில் தென் சைனிங் ஆஃப் ராஜா முகமது.